வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் உலகப் போருக்கு ரஷ்யா தயாராகிறது, விளாடிமிர் புட்டின் அதிர்ச்சி திட்டம். தஞ்சம் கோருவோருக்கு எதிரான கடும் நடவடிக்கை, முன் எப்போதும் இல்லாத விசா தடையினை விதிக்கும் பிரித்தானியா. பிரித்தானிய இராணுவ தளங்களால் சைப்ரஸுக்கு புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். 2026 ஆண்டில் மூன்றாம் உலகப் போர், நோஸ்ட்ரடாம்ஸின் அதிர வைக்கும் கணிப்புகள். ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ் நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டிஷ் பயணிகளுக்கு கடும் எச்சரிக்கை. ஸ்பெயின் கடற்கரையில் நடைபாலம் இடிந்து விழுந்து விபத்து, 5 பேர் பலி, 2 பேரை காணவில்லை. ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறும் புதிய போர் முறை. நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம், ஜெர்மனி விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மூன்றாம் உலகப் போருக்கு ரஷ்யா தயாராகிறது, விளாடிமிர் புட்டின் அதிர்ச்சி திட்டம். மேற்கத்திய நாடுகளுடன் ஒரு பெரிய அளவிலான போருக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது இராணுவ வலிமையினை அதிகரித்து வருவதோடு அணு ஆயுத பயிற்சிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளார். உக்ரைன் போரை தாண்டி நேட்டோ நாடுகளுக்கு நேரடி சவால் விடும் வகையில் ரஷ்யாவின் சமீபத்திய நகர்வுகள் அமைந்துள்ளன. ஐரோப்பிய எல்லைகளில் ரஷ்ய இராணுவ குவிப்பு அதிகரித்து வருவது சர்வதேச சமூகத்திடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை போர் மூண்டால் அது மூன்றாம் உலகப் போராக மாறக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எதிர்கொள்ள மேற்கத்திய நாடுகளும் தங்கள் பாதுகாப்பு வியூகங்களை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. சர்வதேச அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகள் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தஞ்சம் கோருவோருக்கு எதிரான கடும் நடவடிக்கை, முன்னெப்போதும் இல்லாத விசா தடையினை விதிக்கும் பிரித்தானியா. சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய மற்றும் கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதிக்க பிரிட்டன் அரசு திட்டமிட்டுள்ளது. தஞ்சம் கோரி வருகின்றவர்கள் மற்றும் சட்டவிரோதமாக நுழைகின்றவர்களுக்கு எதிராக இந்த முன்னெப்போதும் இல்லாத தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. பிரிட்டனின் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தவும் குடியேற்ற அமைப்பில் உள்ள ஓட்டைகளை அடைக்கவும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வரும் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படவோ அல்லது கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படவோ வாய்ப்பு உள்ளது. முறையான ஆவணங்களின்றி வருகின்றவர்களை உடனடியாக திருப்பி அனுப்பும் அதிகாரத்தை அரசு இதன் மூலம் பெறுகின்றது. அரசின் இந்த நடவடிக்கை மனித உரிமை அமைப்புகளிடையே விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தேசிய பாதுகாப்புக்கு இது அவசியம் என்று அரசு வாதிடுகின்றது. பிரித்தானிய இராணுவ தளங்களால் சைப்ரஸுக்கு புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரித்தானியாவின் இராணுவ தளங்கள் காரணமாக அந்த நாடு மீண்டும் மத்திய கிழக்கு போர் பதற்றத்துக்குள் இழுக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சம் சைப்ரஸ் மக்களிடையே எழுந்துள்ளது. பிரித்தானிய தளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் இராணுவ நடவடிக்கைகள் சைப்ரஸின் பாதுகாப்பை கேள்விக்குறிக்குள்ளாக்கி உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த தளங்கள் தற்காப்பு நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருவதாக பிரிட்டன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச அரசியல் மாற்றங்களால் சைப்ரஸ் ஒரு முக்கிய போர்க்கள மையமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனது மண்ணில் உள்ள வெளிநாட்டு இராணுவ தளங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை சமாளிக்க சைப்ரஸ் அரசு புதிய வியூகங்களை ஆலோசித்து வருகிறது. 2026 ஆண்டில் மூன்றாம் உலகப் போர், நோஸ்ட்ரடாமஸின் அதிர வைக்கும் கணிப்புகள். புகழ்பெற்ற தீர்க்கதரிசி நோஸ்ட்ரடாமஸ் 2026 ஆண்டில் 7 மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான உலகப்போர் வெடிக்கும் என்று கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவீன காலத்தின் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் வான்வழி போர்களை பிரதிபலிக்கும் வகையில் அவரது கவிதைகளில் குறிப்புகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த மோதல் ஒரு பெரும் உலகளாவிய நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் பல நாடுகள் இதில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த கணிப்புகள் எச்சரிக்கின்றன. தற்போது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் நிலவும் போர் பதட்டங்கள் நோஸ்ட்ரடாமஸின் இந்த தீர்க்க தரிசனங்களுடன் ஒத்துப்போவதாக பலர் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர். பெரிய சக்திகளின் வீழ்ச்சி மற்றும் புதிய உலக மாற்றங்கள் பற்றிய அவரது வரிகள் தற்போதைய புவிசார் அரசியல் சூழலை சுட்டிக்காட்டுவதாக கருதப்படுகிறது. இது ஒரு கணிப்பு மட்டுமே என்றாலும் 2026 நிலவும்
அசாதாரணமான சூழல் மக்களிடையே ஒருவித அச்சத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ் நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டிஷ் பயணிகளுக்கு கடும் எச்சரிக்கை. ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் நிலவும் கடும் வானிலை மாற்றங்கள் காரணமாக பிரிட்டிஷ் பயணிகளுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் வீசி வரும் பலத்த காற்றால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ள அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலோர பகுதிகள் மற்றும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோசமான வானிலையினால் விமான போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளில் பெரும் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த நாடுகளின் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை உடனுக்குடன் பின்பற்றுமாறு பயணிகளுக்கு பிரிட்டன் அரசு வலியுறுத்தியுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் ஆபத்துக்களை குறைக்க முடியும் என பாதுகாப்பு வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்பெயின் கடற்கரையில் நடைபாலம் இடிந்து விழுந்து விபத்து, 5 பேர் பலி, 2 பேரை காணவில்லை. ஸ்பெயினில் உள்ள ஒரு பிரபலமான கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த நடைபாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் 5 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 2 பேர் மாயமாக்கியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாலத்தின் மீது அதிகப்படியான மக்கள் கூடியதே இந்த சரிவுக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பலருக்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீட்பு படையினர் கடலில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதோடு அப்பகுதி முழுவதும் மூடப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து ஸ்பெயின் அதிகாரிகள் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறும் புதிய போர் முறை. ஈரானின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் அமெரிக்கா ஒரு கடினமான போர் சூழலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல்கள் கணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்துவது அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார சுமையினை ஏற்படுத்துகிறது. மலிவு விலையிலான ஈரானிய ட்ரோன்களை அழிக்க அமெரிக்கா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலைக்க முடியாத போர் முறை அமெரிக்காவின் இராணுவ வளங்களை கணிசமாக பாதிக்கும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் மேம்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் அதன் வியூகங்கள் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த பதட்டம் நவீன கால போர்க்களத்தில் ட்ரோன்களின் ஆதிக்கத்தை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தவறினால் அமெரிக்காவின் இராணுவ மேலாதிக்கம் கேள்விக்குறியாகும் அபாயம் உள்ளதாக கருதப்படுகிறது. நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம், ஜெர்மனி விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. சைப்ரஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நேட்டோ உறுப்பு நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது என்று ஜெர்மனி எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதட்டம் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் ஜெர்மனி கருதுகின்றது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் அதன் ஆக்ரோஷமான செயற்பாடுகள் நேட்டோ நாடுகளை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளன. இந்த தாக்குதல்கள் அச்சுறுத்தல் காரணமாக ஜெர்மனி தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் பலப்படுத்த முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய எல்லைகளுக்கு மிக அருகில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் அனைத்து நட்பு நாடுகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள் உலக அமைதிக்கு மிக பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன. நிலைமை மோசமடைந்தால் நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இத்துடன் இரவு நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.